தெற்கு காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் ஐடிஎஃப்க்கும் ஹமாஸ் இயக்கத்துக்கும் இடையில் இடம்பெற்று வருகின்ற போரில் 5 இஸ்ரேல் ராணுவம் படுகாயமடைந்துள்ளதாகவும் இஸ்ரேல் ராணுவத்தின் ஆதரவாளர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக ஐடிஎஃப் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் ராணுவத்தின் யகலோம் யூனிட் மற்றும் ரொட்டெம் பட்டாலியனை சேர்ந்தவர்களே ஹமாஸ் இயக்கத்தின் தாக்குதலில் படுகாயமடைந்துள்ளனர். காசாவில் உள்ள ரபா கிராசிங் பகுதியில் மனிதாயமான பணிகளில் ஈடுபட்டிருந்த ஐக்கிய நாடுகள் சபையின் பணியாளர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதுடன் பலர் படுகாயமடைந்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் ஐக்கிய நாடுகள் சபையின் பணியாளர்கள் மீது இஸ்ரேல் ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தினார்களா அல்லது ஹமாஸ் இயக்கத்தினர் தாக்குதல் நடத்தினார்களா என்கின்ற தகவல் இதுவரை வெளியிடப்படவில்லை. இஸ்ரேல் ராணுவம் ஐடிஎஃப் காசாவின் தெற்கு நகரமான ரபாவை நோக்கி கடுமையான தாக்குதல்களை நடத்தி முன்னேறி வருகின்றனர். ஹமாஸ் இயக்கத்தின் கோட்டை என வர்ணிக்கப்பட்ட ரபாவை தாக்குதல் நடத்தி ஹமாஸ் இயக்கத்தின் முக்கிய தளங்களை அழிக்கும் நோக்குடன் இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் அதே நேரம் வடக்கு காசாவில் இஸ்ரேல் ராணுவத்தினர் மீது ஹமாஸ் இயக்கத்தினர் தாக்குதல் நடத்தி வருவதாக காசா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜபல்யா மற்றும் பெல் ஜாஹியா போன்ற பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் ஹமாஸ் இயக்கத்துக்கும் இடையில் தீவிரமான சண்டை இடம்பெற்று வருவதாக அந்த பகுதியிலிருந்து தப்பிச் சென்ற மக்கள் தெரிவிப்பதாக வாஷிங்டன் போஸ்ட் கூறுகின்றது. நேற்று நடந்த அந்த தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவத்தின் டேங்களை ஹமாஸ் இயக்கத்தினர் தாக்கி அழித்துள்ளதாக அமெரிக்க ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. ஆனால் இஸ்ரேலின் எவ்வகையான டேங்கள் அழிக்கப்பட்டன, எத்தனை டேங்கள் அழிக்கப்பட்டன அல்லது சேதமாக்கப்பட்டன என்கின்ற தகவலை அவர்கள் வெளியிடவில்லை. இது தொடர்பில் இஸ்ரேல் ஊடகங்களோ அல்லது இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சோ எவ்வித தகவல்களையும் இதுவரை வெளியிடவில்லை. ஜபல்யா முகாமுக்குள் இஸ்ரேல் ராணுவத்தின் டேங்கள் நுழைந்துள்ளதை அப்துல் ஹாடி ஹம்டி என்பவர் உறுதிப்படுத்தினார். ஜபல்யா பகுதிக்குள் நுழைந்த இஸ்ரேல் ராணுவத்தினர் அங்குள்ள மக்களை அவ்விடத்தை விட்டு வெளியேறுமாறு கூறியதாகவும் தானும் தனது குடும்பமும் அந்த இடத்தை விட்டு வெளியேறி வேறு இடத்துக்கு சென்றதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், காசா நகரம் குண்டு சத்தங்களால் அதிர்கிறது. தொடர்ச்சியான வீட்டொலி சத்தங்கள், விமான இரைச்சல்கள் உயிரை காவு கொள்கின்றன. தனியார் அரச கட்டடங்கள் மற்றும் பொதுமக்களின் வீடுகள் என்பன விமான குண்டு வீச்சாலும் ஏவுகணை தாக்குதலாலும் அழிந்து சின்னாபின்னமாக்கப்படுகின்றது. காசாவில் உள்ள மருத்துவமனைகளில் மருந்து தட்டுப்பாடு மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதனால் மருத்துவமனைகள் இயங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நோயாளர்கள் உயிர் காக்க கடும் சிரமப்பட்டு வருவதாக கசான் அப்துல் நூர் என்பவர் தெரிவித்தார். காசாவில் ஹமாஸ் இயக்கத்தினர் மீது இஸ்ரேல் ராணுவம் கடுமையான தாக்குதல் நடத்தி வரும் அதேவேளை ஹமாஸ் இயக்கத்துக்கு ஆதரவாக லெபனானை தளமாக கொண்டியங்கும் ஈரான் ஆதரவு இயக்கமான ஹெஸ்புல்லா இயக்கத்தினர் இஸ்ரேல் ராணுவத்தினர் மீது ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று ஹெஸ்புல்லா இயக்கத்தினர் இஸ்ரேல் மீது நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 4 இஸ்ரேல் ராணுவத்தினர் பலத்த காயங்களுக்குள்ளானதாக இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் வடக்கு இஸ்ரேலில் தாக்குதல் நடத்துவதற்காக ஹெஸ்புல்லா இயக்கத்தினரால் அனுப்பப்பட்ட ஆளற்ற விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாகவும் அந்த விமானம் சாகித் பகுதியில் வீழ்ந்து வெடித்துள்ளது. அதில் எவ்வித உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்கின்றது இஸ்ரேல் ராணுவம் ஐடிஎஃப்.